ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆர்கே லைஃப்னு இதுக்கு என் பேர் வச்சேன் என்னோட சேனல். அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நான் லேர்ன் பண்ணிக்கிற விஷயங்களை பற்றின விஷயங்களை இதில் மக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அட் த சேம் டைம் டெக்னாலஜி லெவலில் நான் கற்றுக்கிற விஷயம் வந்து அனைத்து மக்களுக்கும் தேவையானதாக இருக்காது அப்படிங்கிறதுனால அதுக்கு இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ டெக் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் அந்த சேனலை போய் பாருங்கள். ஸோ அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக போக போகுது. ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அரசரை பற்றி, அரசர்னு சொல்ல முடியாது, ஒரு தலைவர், ஒரு குலத்தலைவனை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள நாவல்களில் ரொம்ப பிரபலமான ஒரு நாவல், அதே சமயம் கொஞ்சம் அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூஸும் சந்திச்சிருக்கிற ஒரு நாவல். அப்படியான ஒரு நாவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இதான் வீரயுக நாயகன் வேல்பாரி. இந்த வேல்பாரி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நூல். அதே சமயம் இது வந்து கொஞ்சம் விமர்சனத்திற்கு உள்ளான நூல். ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்குன்னு ஒரு வாசகர் வட்டமே தனியாக இருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறவர்கள் ஆட்கள் கூட இருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்க நிறைய விஷயங்கள் உண்மையா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான புக்கு. வெங்கடேசன் அவர்கள் தான் இதை எழுதினது. விகடன் பதிப்பகம் வந்து இதை போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்து விகடனில் வந்து வாரம் வந்துக்கிட்டு இருந்த தொடர்கதை. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாவலாக தொகுத்து போட்டுட்டாங்க. இதோட விலை வந்து 2 பாகங்கள் சேர்த்து 1800 ரூபாய். விலை கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னாலும் இந்த புக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புக்கு. தமிழில் உள்ள இலக்கியங்களில் நாவல் படிக்கிறவங்களுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேல்பாரியை பற்றி நம்ம பார்த்தாகணும். யார் இந்த வேல்பாரி அப்படின்னா, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கிற ஒரு லைனில் நிறைய பேருக்கு வேல்பாரியை தெரிஞ்சிருக்கும். ஒரு வள்ளல் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கும். மகாபாரதத்தில் வர கர்ணன் மாதிரியோ தர்மன் மாதிரியோ ஒரு வள்ளல்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி வேல்பாரி யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு குறுநில மன்னன் கூட கிடையாது, ஒரு குலத்தலைவன். அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மாதிரி ஒரு பெரிய பேரரசை கொண்ட ஒரு அரசன் கிடையாது. பெரிய மணிமகுடங்களோ அரண்மனையோ எதுவுமே கிடையாது. காடுகளில் இருக்கிற வேலிங்கிற ஒரு சமூகத்தை, ஒரு பழங்குடியின சமூகம்னு வச்சுக்கலாம். அந்த சமூகத்தோட ஒரு தலைவன் தான் வேல்பாரி. அதை தவிர்த்து வேல்பாரியோட அடையாளம்னா பெருசாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குலத்தலைவனை பற்றி வரலாற்றிலேயோ சங்க இலக்கியங்களையோ பெரிதாக வந்தது கிடையாது. பேரரசர்கள் வந்த பிறகு அவர்களை புகழ்ந்து பாடி நிறைய சங்க இலக்கியங்கள் வந்துச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கூட்டம் ஒன்று இருக்கும்ல, இந்த பேரரசெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி தனித்தனி இனக்குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு தலைவன் இருந்திருக்கான். அந்த தலைவனை பற்றி பெரிதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படலை. ஏன்னா அப்போ லாங்குவேஜ் பேஸ்டில் எப்படி இந்த விஷயங்கள்லாம் பதிவு பண்ணுறதுங்கிறதுல இருந்த குழப்பங்கள் ஒரு பக்கம். இன்னொன்று வந்து வேல்பாரி மாதிரியான பழங்குடியின மக்களுக்கு லாங்குவேஜஸே தெரியாது. தமிழில் எழுதவே அவங்களுக்கு தெரியாது. படிப்பறிவு இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள யார் புகழ்ந்து எழுதுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கிறப்ப வேல்பாரி மட்டும் சங்க இலக்கியங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்காரு. புறநானூரில் தொடர்ந்து வேல்பாரி பற்றி இருக்குது. கபிலர் பதிவு செஞ்சுருக்காரு, ஔவையார் பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயங்களும் ரொம்ப பெருசாக இருக்குது. கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் எடுக்கிறப்ப அதில் வேல்பாரியோடைய பேர் வருது. அதே மாதிரி வந்து சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் சேர்ந்து போனால்தான் வேல்பாரியை தோக்கடிக்க முடியுங்கிறாங்க. அப்போ அவங்க 3 பேரும் வந்து ஒரு எம்பரர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும் பெரும் தேசத்தை ஆள்ற ஆட்கள். ஆனால் அவர்கள் 3 பேர் சேர்ந்து போனாதான் ஒரு சின்ன ஒரு குறுநில மன்னனில் ஒரு குலத்தலைவன். நம்ம ஒரு குறுநில மன்னன் எடுத்துக்குவோம். அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து தோக்கடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறது ஒரு கேஜிஎஃப்ல அந்த ஹீரோ கதாபாத்திரத்துக்கு கொடுக்குற கெத்து மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட வேல்பாரி யார் அப்படிங்கிறத அந்த புக்கு பேசுது. அதனால இந்த புக்கு வந்து ஒரு முக்கியமான புக்கு. இது உண்மையை பேசுதா பொய்யை பேசுதாங்கிறத தாண்டி ஒரு பழங்குடியின தலைவரை வந்து ஒரு புத்தகம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குங்கிறதுனாலே வேல்பாரி முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தை ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு கூட்டம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த புக்கில் வேல்பாரியோடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா, பரம்பு மலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மலைப்பகுதி. இப்போ வந்து அதை பிரான் மலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பரம்பு மலை அப்படிங்கிற மொத்த மலையும் வேல்பாரியோட ஏரியா. அந்த சின்ன பகுதியை ஆண்ட ஒரு குலத்தலைவன் தான் வேல்பாரி. இந்த நாவல் வந்து எதை பேசுது அப்படின்னா, இந்த வேல்பாரியோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், காட்டுக்குள்ளே வாழ்ந்த வேல்பாரியோட வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரியான மிருகங்கள் இருந்திருக்கும்,
ஏன்னா கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டியர்களுக்கு முன்பு வாழ்ந்த குலத்தலைவர்கள்ங்கிற ஒரு கான்செப்ட். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சேர சோழ பாண்டியர்கள்ங்கிற ஒரு பேரரசு சிஸ்டம் வர்றதுக்கு முன்னாடி தனித்தனி குலமாக வாழ்ந்திருக்காங்க. மீன் பிடிக்கிறவங்க ஒரு குரூப்பா, அந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்க ஒரு குழு, அந்த குழுவுக்கு ஒரு தலைவன் இருப்பாங்க. மீன் பிடிக்கிறவங்க ஒரு குழுவாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. காளையை வளர்க்குறவங்க ஒரு குழுவாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. இப்படி தனித்தனி ஒவ்வொரு குழு இருக்கும், அந்த குழுவுக்கு ஒரு குல தலைவர்கள் இருப்பாங்க. அதை தான் குலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கப்ப பேரரசுகள் உள்ள நுழையிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களோட எல்லையை விரிவுபடுத்துவதற்காக குலத்தலைவர்களை அழித்து ஒழித்து அதில் வந்து இவங்களுக்கான பேரரசை வந்து நிறுவுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பாண்டியர்கள் வந்து இப்போ மதுரையை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ ஒரு குலம் வாழ்கிற ஒரு பகுதியை அவங்க வந்து கையகப்படுத்தி ஆகணும். ஆனால் அந்த இடத்துக்கு போனால் அந்த குலத்தோட தலைவன் வந்து அதை விட மாட்டான். ஏன்னா அது அவனுக்கான லேண்டு, அவனுக்கான மக்கள் கூட்டம் ஒன்று, ஒரு 100-200 பேர் இருக்கலாம். ஸோ இந்த கூட்டத்தை வந்து அடித்து ஒடுக்கிறது வந்து ஒரு பேரரசுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அவங்க உள்ளே புருவாங்க, அடித்து நொறுக்கிடுவாங்க, இப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பேரரசு கிரியேட் ஆகுது. ஆனால் அந்த பேரரசுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கூட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ அப்போ இருந்த விலங்கினங்கள், உயிரினங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? சாதாரணமாகவே இப்பயே கூட நம்ம பார்க்காத நிறைய உயிரினங்களை அடர் காடுகளில் வந்து பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப வேள்பாரியோட பீரியடில் அந்த மலையில் என்ன மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துருக்குங்கிற எக்ஸ்பிளனேஷன்லாம் இந்த நாவலில் வருது. அது வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பரம்பு மலையை பற்றி பேசுகிறப்பே வந்து கிட்டத்தட்ட 1000 படத்தில் வந்து ஒரு ஜேர்னி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பரம்பு மலைக்குள்ள ஒருத்தர் அந்த மலையை பற்றி தெரியாமல் போனால் உயிரோடு போய் வேள்பாரியை பார்க்க முடியாது. ஏன்னா பாம்புகள் குடியிருக்கிற ஒரு பகுதி இருக்கும். இரவு நேரத்தில் அங்கே தங்குனா அதுங்க கொன்றும். அந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வந்துருக்கும். அதாவது இயற்கையவே வந்து பாதுகாப்பு அரணா வேள்பாரி வந்து தொடர்ந்து கிரியேட் பண்ணியிருப்பார் 1001 படத்தில் வர மாதிரியே. ஸோ இது ஒன்றையும் கிராஸ் பண்ணி வந்தால் தான் வேள்பாரியை பார்க்க முடியும். அந்த பரம்பு மலையில் இருக்கிற மக்களுக்கு அதை எப்படி கிராஸ் பண்ணுறதுங்கிறது தெரியும். ஆனால் வெளியிலேருந்து புதுசாக வரவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து கபிலர் எப்படி போய் வேள்பாரியை மீட் பண்ண போகிறாரு, எப்படி இந்த சேர சோழ பாண்டியர்களுக்கும் வேள்பாரிக்கும் இடையில பிரச்சனை வரப்போகுது. ஸோ இப்போ தோக்கடிக்கிறது இந்த மாதிரிலாம் போகும். கிட்டத்தட்ட அமரன் திரைப்படம் மாதிரி தான். எப்படியும் வேள்பாரி கிளைமேக்ஸில் இறந்துருவாங்கிறது நமக்கு தெரியும். இன்னும் 2ஆம் பாகம் படிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு பாகத்தில் ஒரு மாஸ் இன்டர்வல் பிளாக்ல அந்த கதை வந்து நின்று இருக்கு. ஸோ இவங்க வேள்பாரியை எப்படி தோக்கடிச்சாங்க இதெல்லாம் வந்து இந்த கதையில் வரப்போகுது. ஆனால் இதோட ரைட்டிங் இருக்கு இல்லையா, சு வெங்கடேசன் எழுதியிருக்கிறது இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட ரொம்ப ஹீரோயிக் மூமெண்ட்டு, எக்கச்சக்கமான ஹீரோயிக் மூமெண்ட்டு, ஒரு மாஸ் மூமெண்ட்டு ஃபுல்லாக அந்த நாவலில் இருக்குது. ஒரு படத்தில் அதை ஈஸியாக கன்வே பண்ணிடலாம். ஒரு சீனாக நம்ம பார்க்குறப்ப நம்ம ஓகே, நமக்கு வந்து உடனே புரிஞ்சிடும் இது ஓகே, இப்படி போதுடா மாசாக வருதுடா அப்படின்னு சொல்லி ஒரு பிஜிஎம் போட முடியும், வைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் ஒரு நாவலில் எழுத்தில் பக்கம் பக்கமாக நம்ம படிச்சுட்டு வரப்போ அதில் மாசு எலமெண்ட் வருது. எனக்கு இந்த நாவல் படித்தப்போ இருந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை விகடனில் படிச்சிருப்பாங்களா வாரம் வாரம், அவங்க நிலைமை யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு சாப்டர் முடியுது, அதில் ஒரு பயங்கரமான ஒரு காட்சியில் வந்து கட்டு உழுவுது. அதோடைய கண்டினியூவை படிக்க நான் வேகமாக அடுத்த சாப்டருக்கு போயிடுறேன். ஏன்னா நான் ஒரு தொகுப்பாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் மேகசினில் படித்தவங்களுக்கு அடுத்த வாரமாக அது வரும். ஆனந்த விகடன் வந்து மாதத்துக்கு ரெண்டா இல்லை வாரத்துக்கு ஒன்றான்னு எனக்கு தெரில. ஸோ அப்போ வந்து அவங்க வெயிட் பண்ணி அதை வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எப்படி இந்த எக்ஸைட்மெண்ட்டோட அவங்க படிச்சிருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து தமிழ் கடவுள் முருகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பாணியில் முருகனோட கதை போகுது. பொதுவாகவே வந்து கடவுள்களின் கதைகள் வந்து பார்த்தோம்னா நிறையா வெரைட்டி இருக்கும். நம்ம படித்த ஒரு கதை தான் அதோட உண்மை கதைன்னு கிடையாது. சொல்லப்போனால் அதோட உண்மை கதைன்னு கிடையாது, அது நிறைய கதைகள் சேர்ந்தது தான் ஒரு சாமியோட கதை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. ஒவ்வொரு வெர்ஷனும் மாறும். ஒரு வெர்ஷனில் வந்து ராவணனுடைய மகள் தான் சீதை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா வெர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து முருகனுக்கு சு வெங்கடேசன் எழுதின ஒரு வெர்ஷன் தான் வந்து வேள்பாரியில் வர முருகனோட கதை. கதை என்ன அப்படின்னா, வேளிர் குலத்தோடைய முதல் தலைவன் வந்து முருகன், அதோட வழி வந்த இன்னொரு தலைவன் தான் வேள்பாரி. மற்றபடி வந்து முருகனும் ஒரு குலத்தலைவன் தான், கடவுள். அப்படி அவரை வந்து பிறகு வந்து இவங்க கடவுளாக கும்பிடுறாங்க. ஸோ முருகன் வந்து கிட்டத்தட்ட வேளிர் குலத்தோடைய தலைவன், வேடவர்கள்னு வச்சுக்கலாம், ஏன்னா அவங்க காட்டில் வாழ்கிற மக்கள். ஸோ அவர் வந்து எப்படி வள்ளியை காதலிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போகும். காதல் எப்படி அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுது, தொடர்ந்து காதலுக்கு இருக்கிற ஃப்ரீடம்,
காதலிச்சு தான் திருமணம் பண்ணணுங்கிறது அந்த மக்களுடைய கொள்கையாக இருக்கும். இன்னமுமே நிறைய பழங்குடியின மக்கள்கிட்ட இந்த கொள்கை உண்டு, காதலிச்சு திருமணம் பண்ணணுங்கிறது. ஸோ காதலை வந்து ஒரு ஒரு முக்கியமான அடையாளமாக அவங்க பார்ப்பாங்க. முருகனுடைய அடையாளமாகவே அவங்க காதலை தான் பார்ப்பாங்க. ஸோ காதலுக்கு அதிக மதிப்பு கொடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, வேள்பாரியுடைய மகளே வந்து காதலிச்சு தான் திருமணம் செய்கிற மாதிரி வரும். ஸோ அந்த காதலுக்கு வந்து வேள்பாரி எங்கேயுமே தடையாக நிற்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முருகனோட கதையை பொறுத்த வரைக்கும் எவ்வின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து முருகனோட ஃப்ரெண்டாக வருவார். அவர் ரொம்ப முக்கிய ரோலாக இருப்பார். எப்படி அதான் அது அது இப்படி தான் இருக்கும். முருகன் தமிழ் கடவுளுங்கிறது எப்படி ஆணிச்சு அப்படின்னா, அவர் வேடுவர் குலத்தோடைய தலைவன், வேளிர் குலத்தோட தலைவன். அதே மாதிரி ஒரு பழங்குடியின தலைவியான வள்ளியை வந்து அவர் காதலிச்சு திருமணம் பண்ணுறாரு. அவர் இறந்த பிறகு அவரை வந்து வழி வர அடுத்த குல தலைவர்களும் மக்களும் வணங்குறாங்க. இப்படி தான் முருகன் வந்து கடவுளாக மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேள்பாரி கபிலருடைய நட்பு, அதில் வந்து ஒரு சூப்பர் மொமெண்ட் ஒன்று இருக்கும். என்னென்னா, கதையோட ஹோல் கதையை நம்ம வந்து சொல்ல முடியாது, அதே அப்புறம் காப்பிரைட் இஷ்யூ ஆகிடும். சில விஷயங்கள் அந்த புக்கில் படித்தப்ப ரொம்ப சிலிர்க்க வச்ச சில காட்சிகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கன்வே பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா, கபிலர் வந்து ஃபஸ்ட்டு வேள்பாரியை பார்க்க கிளம்புறதுக்கு காரணமாக வேற ஒரு மன்னர் இருப்பார். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரிசட்டியை நகர்த்தி வைக்காததால் நடக்கிற ஒரு விளைவு தான் கபிலருக்கும் பாரிக்குமான நட்பு அப்படின்ட்டு இருக்கும். இந்த தசாவதாரம் படத்தில் வந்து சொல்லுவார் இல்லையா, ஒரு வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்புக்கும் ஒரு பெரிய அழிவுக்கும் இடையே வந்து தொடர்பு இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கும். எப்படி அப்படின்னா, கபிலர் வந்து ஒரு மன்னரை வந்து சந்திக்கிறதுக்காக போயிருப்பார். அவர் ஏற்கனவே வேள்பாரியை பற்றி நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் வந்து அவருக்கு பார்க்கணுன்னு இருக்கும் வேள்பாரியாக, இருந்தாலும் அவர் பரம்பு மலைக்கு போயிருக்க மாட்டார். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க படிப்பறிவு இல்லாத மக்கள், இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இவர் ஒரு புலவர், படித்தவங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அப்போ வந்து கபிலர் என்ன பண்ணுவார்னா, இந்த மன்னர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒருத்தர் வந்து கறி பானையை எடுத்து வைப்பார். அந்த கறி பானையை வந்து அந்த மன்னர் நகர்த்துவார். அப்புறம் வந்து கொஞ்சம் மெதுவாக நகர்த்தி கபிலர்கிட்ட வைப்பார். உடனே கபிலர் என்ன சொல்லுவார்னா, பாட்டு பாட வந்த மன்னர்களுக்கு வந்து நிறைய பரிசுகளை கொடுத்து உங்கள் கை வந்து சோர்ந்து போயிடுச்சா, ஸோ அதனால தான் வந்து மெதுவாக நகர்த்துறீங்களா கறி பானையை அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அதுக்கு வந்து பதில் சொல்கிற அந்த அரசர் என்ன சொல்லுவார்னா, அதுக்கான வாய்ப்பே எனக்கு அமையலை. ஏன்னா அவங்க ஏற்கனவே வேள்பாரியை பார்த்துட்டு தான் வந்தாங்க. வேள்பாரியே ஏற்கனவே அவங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு நிறையா கொடுத்துட்டாரு. அதையே இவங்களால தூக்கிட்டு வர முடியாமல் வந்தாங்க. அப்படிங்கிறதுனால என்கிட்ட அவங்க எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வேள்பாரியை பற்றி நிறையா புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவார் அந்த மன்னர். அப்போ வந்து கபிலருக்கு வந்து ஒரு கோபம் வந்துடும். நான் போய் வேள்பாரியை பார்க்குறேன், அப்படி என்ன பெரிய ஆளா வேள்பாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவார். கிளம்பும்போது அவர் ஒரு அர்த்தம் சொல்லுவார், என்னன்னா, யாருக்கு தெரியும் நீ இந்த கரிப்பானையை நகர்த்தி வைக்க, அதனால இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ கபிலருக்கும் வேள்பாரிக்குமான நட்பு உருவாகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா எது இருக்குன்னா, அந்த மன்னர் கரிப்பானையை நகர்த்தாதது தான். ஏன்னா அது அவர் மெதுவாக நகர்த்தினது தான். ஏன்னா அவர் வந்து வேகமாக நகர்த்திருந்தா கபிலர் இப்படி ஒரு கேள்வி வச்சிருக்க மாட்டார், அவரும் பாரியை பற்றி சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனாக வந்து அது இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே படம் மாதிரி தான் எனக்கு போணுச்சு படித்தப்போ, அதனால தான் நான் சீனு இன்டர்மிஷன் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் இன்னொன்று ரொம்ப 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 நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் வந்து குளங்களுடைய கதை. எப்படி இந்த காட்டில் வாழ்கிற வேளிர் குளம் இருக்காங்களோ, அதே மாதிரி திரையர்னு ஒரு குளம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா காளை மாடுகளை வளர்க்கிற ஒரு குரூப்பு. அதே மாதிரி வந்து மீன் பிடிக்கிற குரூப் இருப்பாங்க, நாகர்கள் இருப்பாங்க, பாம்புகள் வாழும் மலையில் வாழ்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குளங்கள் இருக்கும். இந்த குளங்கள் எல்லாமே வந்து பேரரசுகளால் கையகப்படுத்தப்படுறப்ப அங்கேருந்து தப்பிக்கிறவங்க வந்து வேள்பாரியோட பரம்பு மலையில் குடியேறுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வேள்பாரி வந்து அடைக்கலம் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொற்றவை கூத்துன்னு ஒன்று வந்து ஒரு திருவிழாவாக நடக்கும். அந்த திருவிழாவில் வந்து ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்களும் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ அவங்களுடைய குலக்கதையை வந்து சொல்லி எப்படி அவங்க வீழ்த்தப்பட்டாங்கிறதையும் சொல்லுவாங்க. அது வந்து பயங்கரமாக போகும். அதெல்லாம் நாகர்களோட கதையும் சரி, திரையர்களோட கதையும் சரி, நமக்குலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும். என்னடா அது கேஜிஎஃப் அந்த கதை இதுக்குள்ளே இருக்கே அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வியந்து போக வைத்த கதைகள். அதை எதையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பண்ணால் அப்புறம் நான் என்னமோ டோட்டல் நாவலே சொன்ன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி திரையர்களுடைய கதை ஒன்று வருவோம். என்னென்னா, வேள்பாரிக்கும் திரையர்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். வேள்பாரியோடைய
அப்பா வந்து திரையர்கள் குளத்தில் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒரு கதை போகும். அவர் போய் திரையர்கள் இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்டால் போய் மாட்டிப்பார். அப்போ திரையர்கள் மருந்தெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுறப்ப அங்கே இருக்கிற ஒரு பெண் மேலே காதல் வந்துடும். திரையர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காட்டு எருதை அடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பொண்ணு கொடுப்பாங்க. ஆனால் அதை எருதை அடக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கும். அவங்களுடைய முக்கியமான தாவரங்களில் வெற்றிலையும் வந்து ஒன்றா இருக்கும். அந்த வெத்தலைன்னு சொல்லுவோம்ல, அந்த வெற்றிலை. ஸோ அந்த வெற்றிலைக்கும் இந்த எருதுக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கும். அதுதான் அதை வீழ்த்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் இதான் லாஸ்ட்டு இந்த புக்கை பற்றி நான் பேசுகிற விஷயம் என்னென்னா, பாண்டியர்களுடைய கதை. பாண்டியர்கள் சொல்கிற ஒரு கதை வரும். என்னென்னா, பாண்டியர்களுக்கும் வேள்பாரிக்கும் ஒரு கிளாஷ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவலில். அப்போ வந்து பாண்டியர்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, போய் நம்ம பரம்பு மலையை முற்றுகையிடுவோம். அங்கே ஒரு 300-400 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஸோ ஈஸியாக அவங்கள தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வேள்பாரி ஏரியாவுக்கும் கீழே இருக்கிற ஒரு பாண்டிய தேசத்தில் குறுநில மன்னனாக ஒரு மன்னன் இருப்பான். அவனை கூப்பிட்டு, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உன் இடத்துல இருந்து தான் நாங்கள் போய் தாக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவான். என்னென்னா, எங்கள் தாத்தா காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய யானை, அதாவது இது வரைக்கும் நம்ம அப்படி ஒரு பெரிய யானையை பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய யானை, அது முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அப்படி ஒரு யானை மதம் பிடிச்சி வந்து எங்களுடைய நாட்டையே வந்து அல்லோல படுத்திடுச்சு. எப்படின்னா, உள்ளே பூந்து அடி பிரித்து எல்லாத்தையும் உடச்சிடுச்சு. அதுக்கு வந்து உடைக்காத இடமே கிடையாது. கண்ணில் போடுற எல்லாத்தையும் உடச்சி இடித்து தள்ளுது. வீரர்கள் வந்து அம்பை விடுறாங்க. ஆனால் அந்த அம்பு அதோடைய சதையை போய் கிழிக்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரஃப்பான சதையை வச்சிருக்கிற ஒரு ராட்சச மிருகம் மாதிரி அந்த யானை வந்து நிற்கிது. அதோட தாக்குதலை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியலை. கடைசியில் காலியாக போகிறது அரண்மனை தான். அரண்மனை சுற்றுச்சுவரை நோக்கி அந்த யானை வந்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம சோழி முடிஞ்சது, நம்ம ராஜ்யமே இதோட முடிஞ்சது, ஒரு யானையால் நம்ம ராஜ்யமே காலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, பரம்பு மலையிலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்தால் அந்த பொண்ணு வந்து இந்த புடவையை வந்து கட்டியிருப்பாங்கள, முன்னாடி இழுத்து குழந்தைய வந்து போட்டுக்கிட்டு கட்டியிருப்பாங்க உடலோட சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து போட்டு கட்டியிருந்தா அந்த குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா வரும்பொழுதே கையில் வந்து ஒரு கிளையை எடுத்துகிட்டு வருது, ஒரு மரத்துடைய சின்ன கிளை. அந்த கிளையை எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஆவேசமாக வர அந்த யானைக்கிட்ட போயிட்டு காட்டுது. அப்போ அந்த கிளையோடைய வாசனை வந்து என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யானையை வந்து சாந்தப்படுத்துது. சாந்தப்படுத்தின பிறகு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யானை வந்து அமைதியாயிடுது. இந்த அம்மா வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டியை விரட்டுற மாதிரி விரட்டுது. அந்த யானை வந்து அது பாட்டுக்க பரம்பு மலை, அந்த மலையை நோக்கி ஏற ஆரம்பிக்குது. இவங்க ராஜ்யம் வந்து காப்பாற்றப்படுது. அப்போ வந்து அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேகமாக அந்த பொண்ணுக்கிட்ட ஒடியாந்து, உனக்கு என்னம்மா வேணும், நான் தரேன், ராஜ்யத்தை நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து இவர் சொல்கிறாரு, நீ செஞ்சதுக்கு கைமாறா என்னுடைய ராஜ்யமும் என்னுடைய ராஜ்யத்தை சேர்ந்த யாருமே வந்து உங்கள் பரம்பு மலைக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டோம், இது வந்து நான் கொடுக்குற சத்தியம் அப்படின்றவாரு. ஸோ இந்த கதையை வந்து இவர் வந்து இந்த குறுநில மன்னன் வந்து பாண்டியர்கள்ட்ட சொல்லி முடிப்பார். இதை கேட்டதும் அங்கே இருக்கிற பாண்டிய மன்னன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவான். என்னென்னா, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இதை டைரெக்டாக சொல்லியிருக்கலாம். ஸோ எங்கள் முப்பாட்டன் வந்து வேலூர் குல மக்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்காரு, அதனால் நான் டைரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த மன்னர் ஒரு விஷயம், அந்த குறுநில மன்னர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொல்கிறதுனா இந்த ஒரு கதையை, இந்த ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருக்கலாம். எதுக்கு நான் இந்த கதையை சொல்ல வரேன்னா, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க மொத்தமே வந்து பரம்பு மலையில் ஒரு 300-400 வீரர்கள் தான் இருக்காங்க, அவங்கள ஈஸியாக தாக்கிடலான்ட்டு. ஆனால் பரம்பு மலையில் இருக்கிற ஒரு பெண்மணியே ஒரு மத யானையை அடக்கக்கூடிய சக்தி உள்ளவ அப்படின்னா, அப்போ அந்த 300 பேர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? நீங்கள் இந்த கெஸ்ஸிங்கோட அங்கே போனீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆளுங்கிறதே பல பேருக்கு சமம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் வரும். நமக்கா கூஸ் பம்ப்ஸ் தாங்க, அதை என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அது. அதை மட்டும் நான் ரிவீல் பண்ணியே ஆகணும் இந்த ரிவ்யூவில் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடல. ஸோ இதெல்லாம் கேட்டு உங்களுக்கும் படிக்க தோணலாம், கண்டிப்பாக படித்து பாருங்கள். முதல் பாகமே பயங்கரமாக இருந்துச்சு. 2ஆம் பாகம் பற்றி இன்னமும் பேசுவோம். அதுலேயும் வந்து முழுசாக சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நான் மொத்தமாக கதையை வந்து சொல்ல முடியாது. அது எழுதின ரைட்டருக்குமே வந்து உழைப்பை கெடுத்த மாதிரி ஆகிடும். நீங்கள் வாங்கி படித்தாதான் அவருக்கே வந்து அது ஒர்த்து. அதனால் வந்து வாங்கி படித்து பாருங்கள். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேள்பாரி நாவலை பற்றி நான் வந்து
பேசினப்ப அதில் வந்து சில விமர்சனத்துக்கு உள்ளான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதை பற்றி அப்புறமேல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னா, இந்த கதையை வந்து பார்த்தோன்னா சேர சோழ பாண்டிய பேரரசுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குலத்தலைவனை பெருமைப்படுத்துகிற ஒரு கதை அப்படிங்கிறதுனால இந்த கதையுடைய வில்லன்கள் யார் அப்படின்னு பார்த்தா அது பேரரசுகள் தான். சேர சோழ பாண்டியர்கள் தான். தொடர்ந்து நம்ம எல்லா காலகட்டத்திலையும் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களை தான் பெரிய அரசர்களாகவும் அவங்களுடைய வரலாறுகளை தான் நம்ம கொண்டாடி இருக்கோம். அவங்கள தான் ஒரு ஹீரோ மாதிரி பார்த்துருக்கோம். அப்படிங்கிறப்ப அவங்க இந்த கதையில் வில்லனாக வராங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் கூட்டத்தை தோற்கடித்து தான் இவங்க தங்களுக்கான பேரரசு உருவாக்குறாங்கங்கிறப்ப வேள்பாரியை பொறுத்த வரைக்கும் அவங்க வில்லன் தான் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து தொடர்ந்து குலப்பெருமை பேசுகிற நம்ம ஒரு செக்டார் மக்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து வேள்பாரி அவங்களால விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அதனால தான் பொன்னியின் செல்வன் அளவுக்கு வேள்பாரி கொண்டாடப்படாமலும் போணுச்சு. ஏன்னா பேசிக்கில் பார்க்கும் பொழுது ஒரு பழங்குடியின தலைவர் அப்படிங்கிறப்ப ஒரு வேடன், அவ்வளவுதான். வேட்டை தொழில் செய்கிற ஒருத்தன். அவன் வந்து சேர சோழ பாண்டியர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கான். ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து போய் தான் அவனை அழிக்கவே முடியுது அப்படிங்கிறது இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குங்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இன்னொரு புக் ரிவ்யூவிலையோ பட விமர்சனத்திலையோ பார்ப்போம். தேங்க்யூ.